ஆமா, எங்க தொகுதி இருக்கட்டும், உங்க தொகுதி எப்படி இருக்குது? எதுவும் சொல்லிக்க முடியல. இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு. ஸ்வீட் இருக்குங்க. எதுக்குப்பா? என்னென்ன இப்படி கேட்டீங்க? ஜெயிச்சிட்டோம்ல, நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம். ஆட்சி அமைக்க போறீங்களா? ஏன்பா இன்னும் ரிசல்ட்டே சொல்லலையாப்பா? ரிசல்ட் என்னென்ன ரிசல்ட்? அதான் கருத்து கணிப்பு சொல்லிட்டாங்கல்ல. ஓ, சொல்லிட்டாங்களா? வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். பதவி ஏற்பு நாள்ல சந்திப்போம். பத்தா அந்த ஜாக்கெட் கீழே போடுங்கண்ணே. இந்த கேக் எடுத்துக்கண்ணே. இது எதுக்குப்பா கேக்கு? நாம தான் ஆட்சி அமைக்க போறோம். கருத்து கணிப்பா நீங்க பாக்குறது இல்லையா? என்னப்பா அது? இப்பதான் இவரு ஜாங்கீர் கொடுத்து நாங்க ஆட்சி அமைக்க போறோம்னு அவரு சொன்னாரு. நீ என்ன பண்றனா கேக் எடுத்து வந்துட்டு நீங்க ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்றீங்க. யாருக்கு தாப்பா கருத்து கணிப்பு சொல்லியிருக்கான்? அண்ணே, அவங்களுக்கு சொன்னது 2 சேனல், நம்மளுக்கு சொன்னது 4 சேனல். நாம தான் ஆட்சி அமைக்க போறோம். மூணு பேரும் சாக்லேட் எடுத்துங்க அங்கிள். எதுக்குப்பா? எங்க அண்ணன் தான் ஆட்சி அமைக்கிறது. ஏண்டா, உனக்கு தான் ஓட்டே இல்லையடா? எனக்கு தான் ஓட்டு இல்ல, எங்க அம்மா அப்பா போட வச்சுட்டோம்ல. அவன் கிடக்குறான் சின்ன பையன். ஆட்சி அமைக்க போறது நாம தானே. அண்ணா, நாம தான் ஆட்சி அமைக்கிறோம். கேக் எடுத்துங்கண்ணா. இவங்க 2 பேரும் வேஸ்ட் அங்கிள். எங்க அண்ணன் தான் ஆட்சி அமைக்க. சாக்லேட் எடுத்துங்க. ஸ்வீட் எடுங்க நீங்க. அண்ணா, கேக் எடுங்க. அங்கிள் சாக்லேட் எடுத்துங்க. அண்ணா ஸ்வீட் எடுங்கன்றல்ல. அதான் கேக் எடுத்துங்கண்ணா. நான் சாக்லேட் எடுங்க. அண்ணா ஸ்வீட் எடுங்கடா. நிறுத்துங்கப்பா. இந்த ஒரு நாள் தான் இருக்கு ரிசல்ட் சொல்ல, அதுக்குள்ள இப்படி போட்டு அடிச்சுக்கிறீங்களப்பா. எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இனிமே எலெக்ஷன் நடத்துனா எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாளே ரிசல்ட்ட சொல்லுங்க. இந்த கருத்து கணிப்பு தொல்லை தாங்க முடியலங்க.